கொழும்பு துறைமுகத்துக்குள் அனுப்ப வேண்டாம் என்று அமெரிக்க தூதரகம் அழுத்தம் என்று விமல் வீரவன்ச கூறுகின்றார். அதே போன்று அவர் கூறுகின்றார், இதில் ஒன்றல்ல 3 கப்பல்கள் இருக்கின்றன. இந்தியாவின் கண்காட்சிக்காக சென்ற ஒரு கப்பல் தாக்கப்பட்டு விட்டது, இன்னும் 2 கப்பல்கள் இருக்கின்றது கூறுகிறார். இப்போதுதான் ஏன் திருவோணமலை நோக்கி இதனை அமெரிக்க தூதரகம் நகர்த்தியது? இப்போதைய சூழ்நிலையில் அவர்களுடைய இலக்காக இருப்பது இந்த கப்பல் திருவோணமலைக்கு நகர்த்தப்படுமாக இருந்தால் அடுத்ததாக திருவோணமலை துறைமுகத்தை நோக்கி அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் ஒன்று நகர்த்தப்படும். இந்த தருணத்திலே அமெரிக்கா ஒரு கல்லில் 2 மாங்காய் அடித்தது போன்றும் ஈரானுக்கு எதிரான செயற்பாட்டையும் இந்தியாவுக்கு எதிராகவும் தளம் கொள்ள போகின்றது. இந்த இடத்தில் நீங்கள் கேட்கலாம், சர்வதேச ஒப்பந்தங்களின்படி இன்னும் ஒரு நாட்டை, அதாவது குறிப்பாக அயல்நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவை மீறி இந்த இடத்திலே அமெரிக்காவால் இந்த நீங்கள் கூறுகின்ற விடயத்தை சாதிக்க முடியுமா என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் திருவோணமலை கடற்பரப்புக்குள் இது நுழைந்தால் அடுத்து என்ன வழிகள் திறக்கப் போகின்றது, இவ்வாறான வழிகள் திறக்கப் போகின்றன என்பதை மீண்டும் லங்காஸ்ரீயின் கழுகு பார்வை ஊடாக ஒரே நாளில் 2வது முறையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. சில முக்கியமான விடயங்களை அதே நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தில் இன்றைய நாளில் கழுகு பார்வையில் மீண்டும் உங்களை லங்காஸ்ரீயின் ஊடாக சந்தித்துக் கொள்கின்றோம். இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் உரை இடம்பெற்றிருக்கின்றது. அந்த உரையானது ராஜதந்திர ரீதியிலும் அதே வேளையில் இலங்கையின் உள்ளக அரசியல் ரீதியாகவும் பிராந்திய வல்லரசுகள் ரீதியாகவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. இந்த ஈரானின் போர்க்கப்பல் தகர்க்கப்பட்ட பின்னர், அதன் பின்னர் இன்னும் ஒரு கப்பல் வந்ததாக கூறப்படுகிறது. வழிவந்திருக்கக்கூடிய கப்பல் தொடர்பிலும் முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் கூறப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. 300 குழந்தைகளோடு இருப்பதாக கூறப்படுகிறது, 1000க்கும் மேற்பட்டவர்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. நேற்றைய நாளில் இறந்தவர்களுடைய மேலதிகமான தகவலுக்காக வந்ததாக கூறப்படுகிறது. ஈரானினுடைய படையினருடைய குடும்பங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. எந்த தகவலையும் உறுதிப்படுத்த முடியவில்லை. ஆனாலும் கூட இலங்கையின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அந்த கப்பல் தொடர்பில் ஒரு சில முக்கியமான தகவல்களை அவருடைய இன்றைய ஊடகவியலாளர் சந்திப்பின் மூலமாக வெளிப்படுத்துகின்றார். கொழும்பை அண்மித்த கடலில் உள்ள ஈரானின் 2வது கப்பலை பொறுப்பேற்க இலங்கை முடிவு செய்திருக்கின்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உறுதிப்படுத்துகிறார். கொழும்பில் செய்தியாளர்களிடம் பேசுகின்ற போதே அவர் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கின்ற போதே இந்த தகவலை உறுதிப்படுத்துகின்றார். குறித்த கப்பலினுடைய என்ஜின் ஒன்று செயலிழந்துள்ளதாக கூறப்படுகிறது. ஈரானுக்கு சொந்தமான அந்த கப்பலை கொழும்பு துறைமுகத்துக்கு கொண்டு செல்லாமல் திருகோணமலை துறைமுகத்துக்கு கொண்டு செல்வதற்கு தீர்மானித்திருப்பதாக அனுரகுமார திசாநாயக்க கூறுகின்றார். நாங்கள் இறையாண்மையுள்ள ஒரு நாடு, எந்த நாட்டுக்கும் சார்பானவர்கள் அல்ல. நாம் எங்கள் கடல் பிரதேசத்திலிருந்து கோரப்பட்ட உதவியை ராஜதந்திர முறையில் அணுகியிருக்கின்றோம். கடல்சார் ஒப்பந்தங்களின் அடிப்படையில் அணுகியிருக்கின்றோம். நாங்கள் அமைதியை விரும்புகிறோம். அனைவருடனும் நாங்கள் நட்புறவை பேணுகிறோம். நாங்கள் நடுநிலையான நாடு, மனித நேயமுள்ள நாடாக செயற்படுகிறோம். இந்த பிரச்சனையை முன்வைத்து அரசுக்கும் நாட்டுக்கும் எதிராக கருத்துக்களை பரவி வருகின்றன. சிறுவர்கள் அந்த கப்பலில் இருப்பதாக கூறப்படுகிறது. சிறுவர்கள் இருக்கிறார்கள், அரசு அவர்களை கவனிக்காமல் இருக்கிறார்கள் என்று செய்திகள் பரவவிடப்படுகின்றன. இதில் எந்த விதமான உண்மைத்தன்மையும் இல்லை. இது உண்மையில் ஒரு முரணான தகவலாக இருக்கிறது. இது போர் ரீதியாக யாருக்கும் செய்யும் உதவியல்ல. மனித உயிர்களை காப்பாற்ற நாங்கள் எடுத்த முடிவு. யாரும் இதனால் விசனப்படுவார்கள் என்று நினைக்கக்கூடாது. சர்வதேச ஒப்பந்தங்கள், கொள்கைகள் அடிப்படையில் நாங்கள் முடிவுகளை எடுத்து வருகிறோம் என்று அனுரகுமார ஒரு நீண்ட உரையினை ராஜதந்திர ரீதியாக ஆற்றுகிறார். அதே நேரம் இந்த நாடு ஒரு பெரும் நெருக்கடியை சந்திக்க போகின்றது. இந்த உலகளவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நெருக்கடி என்பது இலங்கையிலும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதனை சமாளித்துக் கொள்வதற்காக நாங்கள் மத்திய வங்கியோடும் உரையாடி கொண்டிருக்கிறோம். மத்திய வங்கியோடு இது விடயங்கள் தொடர்பில் நாங்கள் மேலதிகமான பல தகவல்களை பெற்றிருக்கிறோம் என்பதையும் அனுரகுமார திசாநாயக்க தன்னுடைய உரையிலே கூறுகின்றார். அனுரகுமார திசாநாயக்க இதனோடு பல விடயங்கள், அதாவது உள்ளூர் அரசியல் மற்றும் அவருடைய மனிதாபிமான ரீதியான உதவிகள் தொடர்பான நீண்ட உரையினை ஆற்றியிருக்கின்றார். அதனுடைய சுருக்கத்தை தான் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அதே வேளையிலே இந்த கப்பல் தொடர்பில் இன்னும் ஒரு உள்ளக புலனாய்வு தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் கடலிலே மூழ்கிய ஈரானினுடைய போர்க்கப்பலுக்கு உதவி வழங்குவதற்காக அது இந்திய பெருங்கடல் பகுதியிலே ஒரு ஆபத்தை எதிர்கொண்ட போது, அந்த ஆபத்துக்கு உதவி கோரிய போது, இதுவும் சர்வதேச கடற்பரப்பிலே பயணித்த ஒரு கப்பல் இந்த கடற்பரப்புக்கு உள்நுழைந்து இந்த உதவிகளை வழங்க முற்பட்ட அந்த கப்பல் தான் இப்போது இலங்கைக்குள் அண்மித்திருப்பதாகவும், கப்பலில் கணிசமான எண்ணிக்கையில் இருப்பவர்கள் கடற்படை அதிகாரிகள், அதில் வேறு யாரும் இல்லை. தற்போது அந்த கப்பல்
AIS என்கின்ற சர்வதேச அமைப்பு இதனை செயற்படுத்துவதாக உறுதிப்படுத்தி இருக்கின்றது. சர்வதேச கடல்சார் அமைப்புகள் இதனை உறுதிப்படுத்தி இருப்பதாக சர்வதேச ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன. இப்போது இருக்கக்கூடிய மேலதிகமான சந்தேகம் என்னவென்று சொன்னால், இது மக்களின் கப்பல் இல்லை, அதில் பொதுமக்கள் இல்லை என்பதை அனுரகுமார உறுதிப்படுத்தி இருக்கின்றார். நேற்று தாக்குதலுக்குள்ளான கப்பலுக்கு உதவி வழங்குவதற்காக வந்த கப்பல், அந்த கப்பல் இலங்கை கடற்பரப்புக்குள் அண்மித்த போதுதான் தாக்குதலுக்கு உள்ளாகி அது கடலிலே மூழ்கி இருக்கின்றது. அதனை தொடர்ந்து வந்த கப்பலும் இந்திய கடற்பரப்புக்குள் வந்தபோது இந்தியாவும் அதற்கான உதவிகளை வழங்குவதற்கு தயாராக இல்லாத போது மீண்டும் அந்த தாக்குதலுக்கு உள்ளான கப்பல் இருந்த இடத்தை நோக்கித்தான் இந்த கப்பலும் செலுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. எனவே இந்த கப்பல் பொதுமக்கள் இருக்கக்கூடிய கப்பல் அல்ல, இதுவும் ஈரானுக்கு சொந்தமான கப்பல். ஆனால் அனுரகுமார திசாநாயக்க மனிதாபிமான அடிப்படையில், சர்வதேச ஒப்பந்தங்களின் அடிப்படையில் இந்த உதவியை வழங்கி இருப்பதாக அவர் அதனை உறுதிப்படுத்த கூறியிருக்கின்றார். இவ்வாறான சூழ்நிலையில் என்ன இடம்பெறப் போகிறது? எமது லங்காஸ்ரீயின் கழுகு பார்வையூடாக நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்றீர்கள். இது ஒரு பெரும் ராஜதந்திர சவாலாகவே பார்க்கப்படுகிறது. அதனை நாம் கூறவில்லை, அதனையும் முன்னாள் அமைச்சரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான பிமல் வீரவன்ஸ் அவர்கள் உறுதிப்படுத்தி விட்டார். இப்போது பார்க்கிற போது இலங்கை கடற்பரப்புக்கு அருகில் நிலை கொண்டுள்ள ஈரானிய கப்பலை கொழும்பு துறைமுகத்துக்கு நுழைய அனுமதிக்க கூடாது என்று இலங்கையில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் அழுத்தம் கொடுத்திருப்பதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவராக இருக்கக்கூடிய பிமல் வீரவன்ஸ் அவர்கள் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார். இதே விவகாரத்தில் அனுரகுமார திசாநாயக்க அமெரிக்காவின் அழுத்தங்களுக்கு அடிபடுகின்றாரா என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். கொழும்பு துறைமுகத்துக்குள் அனுமதிப்பதென்றால் இன்று மாலை அளவில் அனுமதித்திருக்க முடியும், ஆனால் ஏன் இதனை திருகோணமலை நோக்கி நகர்த்துகிறீர்கள் என்று அவர் கேட்டிருக்கின்றார். கப்பல் விவகாரத்தில் கொழும்பு துறைமுக அதிகாரிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் அமெரிக்க தூதரக அதிகாரிகளுக்கும் இடையில் கடும் அழுத்தமும் விவாதங்களும் இடம்பெற்றிருப்பதாக அவர் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார். குறித்த கப்பலை துறைமுகத்துக்குள் அனுமதித்தால் வான்வழி தாக்குதலை நடத்த படும் என்று அமெரிக்கா அச்சுறுத்தல் விடுத்ததாகவும் பகிரங்கமாகவே அவர் பிமல் வீரவன்ச கூறியிருக்கின்றார். இந்தியாவில் நடைபெற்ற சர்வதேச ராணுவ கண்காட்சிக்கு சென்ற 3 ஈரானிய கப்பல்களில் ஒன்று தற்போது பாணந்துறை கடற்பரப்புக்கு அப்பால் ஆழ்கடலில் நிலை கொண்டுள்ளது. இந்த கப்பல் நேற்று மாலை முதல் கொழும்பு துறைமுகத்துக்குள் நுழைவதற்கு அனுமதி கேட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 3 கப்பல்கள், ஒன்றல்ல, இரண்டல்ல, 3 கப்பல்கள் அனுமதி கேட்டிருக்கின்றன. இந்த கப்பல் ராணுவ நடவடிக்கைகளுக்காக வரவில்லை எனவும் தொழில்நுட்ப திருத்தங்கள் அல்லது அத்தியாவசிய தேவைகளுக்காகவே அனுமதி கோருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதனைத்தான் அனுரகுமார திசாநாயக்க கூறினார். என்ஜின், அதனுடைய இயந்திரம் பழுதடைந்திருக்கின்றது என்று கூறினார். இலங்கையின் அணிசேரா கொள்கையை ஜனாதிபதி உறுதிப்படுத்த வேண்டும் என வலியுறுத்திய பிமல் வீரவன்ச வெளிநாட்டு அழுத்தங்களுக்கு அடிபணியாமல் ஜனாதிபதி செயற்பட வேண்டும், கொழும்பு துறைமுகத்துக்குள் அனுப்ப வேண்டாம் என்று அமெரிக்க தூதரகம் அழுத்தம் என்று பிமல் வீரவன்ச கூறுகின்றார். அதே போன்று அவர் கூறுகின்றார், இதில் ஒன்றல்ல 3 கப்பல்கள் இருக்கின்றன. இந்தியாவின் கண்காட்சிக்காக சென்ற ஒரு கப்பல் தாக்கப்பட்டு விட்டது, இன்னும் 2 கப்பல்கள் இருக்கின்றது கூறுகிறார். இப்போதுதான் ஏன் திருவோணமலை நோக்கி இதனை அமெரிக்க தூதரகம் நகர்த்தியது நாம் கூறவில்லை. பிமல் வீரவன்ச கூறிய அந்த திட்டத்தின் அடிப்படையில் பார்த்தால், நேற்று நாம் இதே ஒரு தகவலை இன்னும் ஒரு தளத்திலே பகிர்ந்து கொண்டிருந்தோம். அமெரிக்காவின் இராணுவ தளம் இருக்கக்கூடிய டியோகோ காசியாவில் இருந்துதான் சில கட்டளைகள் இந்தோ பசிபிக்கு வழங்கப்படுகிறது, குறிப்பாக இலங்கை நோக்கியும் வழங்கப்படுகிறது. அண்மையிலே இடம்பெற்ற இயற்கை அனர்த்தத்தின் போதும் இந்தோ பசிபிக் கொமாண்டுக்கு டியோகோ காசியாவில் இருந்தும் பல தகவல்கள் வழங்கப்பட்டன. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது இப்போதைய சூழ்நிலையில் அவர்களுடைய இலக்காக இருப்பது இந்த கப்பல் திருகோணமலைக்கு நகர்த்தப்படுமாக இருந்தால் அடுத்ததாக திருகோணமலை துறைமுகத்தை நோக்கி அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் ஒன்று நகர்த்தப்படும், அல்லது இந்த யுத்த கால பகுதியில் ஏதோ ஒரு ஓய்வுக்காக அல்லது ஏதோ ஒரு விடயத்தை பயன்படுத்துவதற்காக அமெரிக்க துருப்புக்கள் திருகோணமலை துறைமுகத்தில் நிலை கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதே வேளையில் பலாலி விமான தளத்தையும் இந்த படையினர் பயன்படுத்துவதற்கு, அமெரிக்க படையினர் பலாலி விமான தளத்தையும் பயன்படுத்த போகிறார்கள். இவர்கள் இந்த தருணத்திலே அமெரிக்கா ஒரு கல்லில் 2 மாங்காய் அடித்தது போன்று ஈரானுக்கு எதிரான செயற்பாட்டையும் இந்தியாவுக்கு எதிராகவும் தளம் கொள்ள போகின்றது. இந்த இடத்தில் நீங்கள் கேட்கலாம், சர்வதேச ஒப்பந்தங்களின்படி இன்னும் ஒரு நாட்டை, அதாவது குறிப்பாக அயல்நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவை மீறி இந்த இடத்திலே அமெரிக்காவால் இந்த நீங்கள் கூறுகின்ற விடயத்தை சாதிக்க முடியுமா என்று நீங்கள் கேட்கலாம். அமெரிக்க போர் விமானங்கள் உலக வான்பரப்பில் பறக்க யாருடைய அனுமதியும் தேவையில்லை, அனைத்து நாடுகளுக்கு மேலாகவும் நாங்கள் பறப்போம், தரையிறங்குவோம் என்பதை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்று காலை உறுதிப்படுத்தினார். அவ்வாறு பார்க்கின்ற போது இப்போது உலகம் ஒட்டுமொத்தமாக
அந்த நாடுகளின் இறையாண்மை செயலிழந்திருக்கின்றது, அந்த நாடுகளின் தன்மை செயலிழந்திருக்கின்றது. அதற்கும் அப்பால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எதை விரும்புகிறாரோ அதைத்தான் செய்ய போகிறார். இவ்வாறான நிலையில் திருவோணமலை துறைமுகத்துக்கு இந்த கப்பல் நகர்த்தப்பட்டது. கொழும்பு துறைமுகத்துக்குள் உட்செல்ல அனுமதிக்கப்படாமை, அமெரிக்க தூதரகத்தின் தலையீடு, ஒட்டுமொத்தத்தில் இப்போது இந்தியாவும் ஒரு அறிவிப்பை மாலை நேரங்களிலே வெளியிட்டதாக சில ஊடகங்களிலே பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த கப்பலுக்கு உதவுவதாக இந்தியாவினுடைய ஒரு உதவி கப்பல் ஒன்று வருவதாக இந்திய அரசை மேற்கோள் காட்டி இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு ஏன் என்று தேடி பார்த்த போது இன்றைய நாளிலே ஈரானினுடைய பெருங்கடல் பகுதியை பயன்படுத்துவதற்கு 3 நாடுகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. ரஷ்யா, சீனா, பாகிஸ்தான். அதில் இந்தியாவினுடைய பெயர் இல்லை. இந்தியாவுக்கு உரிய எண்ணெய் கப்பல் ஒன்று இலங்கையிலே ஈரான் கப்பல் தகர்க்கப்பட்ட அதே நாளில் சர்வதேச கடற்பரப்பில் ஈரானினுடைய ட்ரோன் தாக்குதலில் தகர்க்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்தியாவினுடைய எதிர்பார்ப்பும் இங்கு நிறைவேறாத சூழ்நிலையில் அடுத்த ஒரு ஆபத்தை நோக்கி நகரப் போகிறது. கிட்டத்தட்ட திருகோணமலை துறைமுகத்திலே இன்னும் ஒரு வாரத்துக்குள் அமெரிக்காவினுடைய துருப்புக்கள் அல்லது அமெரிக்காவினுடைய பெரும் போர்க்கப்பல் ஒன்று நகர்த்தப்படுவதற்கான அதிக சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அல்லது போர் விமானங்கள் பலாலி விமான நிலையத்தில் இறங்குவதற்கும் சாத்தியக்கூறு இருக்கின்றது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் இப்போதைக்கு கொழும்பு தென்பகுதியில் எதுவும் வேண்டாம், வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நிலைகள் தான் வேண்டும். அது ஈரானினுடைய யுத்த கால பகுதிக்கு மட்டுமல்ல, எதிர்வரும் காலத்தில் இந்தியா, சீனா போன்ற நாடுகளை சமாளிப்பதற்கு இந்தியாவும் இதில் ஒரு விட்டுக் கொடுப்போடு செயற்படும். ஏனென்றால் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் எந்நேரம் என்ன முடிவு எடுப்பார் என்று யாருக்கும் தெரியாது. எனவே இந்தியாவை பொறுத்தவரையிலும் அவர்களும் இப்போது ஒரு சூழ்நிலையிலே இந்த சூழ்நிலையை இந்தியாவும் ஒரு ராஜதந்திர ரீதியில் மிக நிதானமாக கையாளுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஈரானினுடைய கப்பல் விவகாரம் என்பது இலங்கையை விட இந்தியாவை பெருமளவில் ராஜதந்திர ரீதியாக எல்லா வகையிலும் பாதித்திருக்கின்றது. ஆனால் அனுரவின் முடிவு ஒரு சரியான முடிவு என்றுதான் ராஜதந்திர ரீதியாக கூறுகிறார்கள். இந்த இடத்திலே அவர் 2 நாடுகளையும் ஓரளவு சமாளித்து செல்லுகின்ற போக்கு இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனாலும் கூட என்ன நடைபெறும் அல்லது இந்த கப்பல் மீது தாக்குதல் அமெரிக்கா நடத்தும் என்கிற ஒரு கருத்தையும் ஊடகங்கள் வாயிலாக சிலர் கூறுகின்றார்கள். ஆனால் அந்த தாக்குதல் நடத்துகின்ற கட்டத்தை அந்த கப்பல் கடந்து விட்டது. இப்போது அது ஒரு ராஜதந்திர ரீதியாக அணுகப்படுகின்ற அளவுக்கு வந்துவிட்டது. அந்த வகையில் பார்க்கின்ற போது இப்போது இலங்கை கடற்பரப்புக்குள் நுழைந்திருக்கக்கூடிய ஈரானினுடைய அதுவும் ஒரு படையினர் இருக்கக்கூடிய கப்பல் தான், கடற்படையினர், அதிகளவான கடற்படையினர் இருப்பதாக கூறப்படுகிறது. அது தொழில்நுட்ப உதவி வழங்குகிற கப்பல் என்றும் கூறப்படுகிறது. எனவே எது இடம்பெறுகிறதோ, ஆனால் திருவோணமலை கடற்பரப்புக்குள் இது நுழைந்தால் அடுத்து என்ன வழிகள் திறக்கப் போகின்றன, இவ்வாறான வழிகள் திறக்கப் போகின்றன என்பதை நாம் பொறுத்திருந்து கழுகு பார்வையூடாக பார்க்கலாம். நாளையும் உங்களோடு பல செய்திகளை கழுகு பார்வை இப்போது நாம் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகளிலே அனுர கூறியதை தாண்டி அனைத்து விடயங்களும் எமது கழுகு பார்வையில் எமது புலனாய்வு செய்தி பிரிவினால் தேடி அறியப்பட்டு உங்களுக்காக இப்போது இந்த இடத்திலே பகிரப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. நாளையும் நீங்கள் கழுகு பார்வையோடு இணைந்திருங்கள். மேலதிகமான பல தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.